வணக்கம் நண்பர்களே, சுவிட்சர்லாந்து நாட்டு வங்கிகளில் அதிக பணம் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 88வது இடத்துக்கு பின்தங்கியுள்ளது. இந்த பட்டியலில் பிரிட்டன் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. சுவிஸ் வங்கிகளில் அதிகாரப்பூர்வமாக பணம் வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களின் மொத்த பணத்தில் இந்தியர்களின் பணம் 0.04% குறைந்துவிட்டது. இதன்படி சுவிஸ் வங்கியில் இந்தியர்களின் பணம் ரூபாய் 4500 கோடியாக உள்ளது. 2016ஆம் ஆண்டு இறுதி வரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுவிஸ் தேசிய வங்கி இதனை தெரிவித்துள்ளது. முன்னதாக சுவிஸ் வங்கிகளில் அதிக பணம் வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களின் பட்டியலில் 2014ஆம் ஆண்டு இந்தியா 61வது இடத்திலும் 2015ஆம் ஆண்டு இந்தியா 71வது இடத்திலும் இருந்தது. 2007 முதல் 2013ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் முதல் 50 இடங்களில் இந்தியா இருந்தது. அதிகபட்சமாக 2004ஆம் ஆண்டில் இந்தியா 37வது இடத்தில் இருந்தது. சமீப ஆண்டுகளில் சுவிஸ் வங்கிகளில் கருப்பு பணம் வைத்திருக்கும் இந்தியர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு பல்வேறு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டது. இதன் விளைவாக தங்கள் நாட்டு வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் இந்தியர்களின் விவரத்தை அளிக்க சுவிட்சர்லாந்து அரசுக்கு அண்மையில் ஒப்புக்கொண்டது. மத்திய அரசு சில ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கான தொடக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டதில் இருந்தே சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்களின் டெபாசிட் குறைய தொடங்கியது. மேலும் தங்களின் கணக்கில் ஏற்கனவே இருந்த பணத்தையும் பெருமளவில் எடுத்துவிட்டனர். ஹாங்காங், சிங்கப்பூர் நாடுகளை ஒப்பிடும்போது தங்கள் நாட்டு வங்கிகளில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் குறைவான அளவே தொகையை டெபாசிட் செய்துள்ளனர் என்று சுவிஸ் தேசிய வங்கி கூறியுள்ளது. சுவிஸ் வங்கிகளில் அதிக பணம் டெபாசிட் செய்துள்ளவர்களின் பட்டியலில் அமெரிக்கா 2வது இடத்திலும், மேற்கிந்திய தீவுகள், பிரான்ஸ், பனாமஸ், ஜெர்மனி, ஹாங்காங் உள்ளிட்ட நாடுகள் அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளன. இந்தியாவை விட பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் சுவிஸ் வங்கியில் அதிகமாக பணம் வைத்துள்ளனர். சுவிஸ் வங்கிகளில் அதிக பணம் வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் 21வது இடத்தில் உள்ளது. இந்தியாவின் பிற அண்டை நாடுகளான சீனா 25வது இடத்திலும், வங்கதேசம் 89வது இடத்திலும், நேபாளம் 150வது இடத்திலும், இலங்கை 151வது இடத்திலும், பூடான் 282வது இடத்திலும் உள்ளன. இந்த மாதிரி பல வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.